வேலூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கல்லூரியில் இரண்டாவது நாளாக தற்போது அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜான்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான்சன், இந்த சோதனை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக திமுக சார்பில் கதிர் ஆனந்த் போட்டியிட்ட நிலையில இவர் சார்பாக வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் இருப்பதாக எழுத புகாரின் அடிப்படையில் அமைச்சர் துரைமுருகன் வீடு மற்றும் அவரது ஆதரவாளர் வீட்டில் சோதனையிட்டதில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் 10 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் 11,55 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்ற நிலையில நேற்று காலை முதலே காட்பாடி அடுத்த பள்ளிக்குப்பம் பகுதியில பூஞ்சோலை சீனிவாசன் வீடு மற்றும் சிமெண்ட் குடோனில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 7 மணி நேரத்திற்கு பின்பு சோதனை நிறைவு பெற்ற நிலையில பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டிலிருந்து உரிய ஆவணம் இல்லாத சுமார் 20 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணான்பேட்டையில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் மற்றும் MP கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில நேற்று காலை முதலே அதிகாரிகள் தொடர் சோதனை மேற்கொண்டனர். இதில் அதாவது SBI வங்கி ஊழியர்கள் 2 துப்பாக்கி ஏந்திய காவலர்களுடன் கிங்ஸ்டன் கல்லூரிக்கு வந்து சுமார் 9 மணி அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவ படையினருடன் திரும்பி சென்றனர். கல்லூரியில் இருந்து கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வந்தது. அதாவது காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் மற்றும் கதிர் ஆனந்த் வீட்டில் யாரும் இல்லாததால் காலையில் இருந்து அதாவது நேற்று காலையில சுமார் 7 மணி நேரம் காத்திருந்த அதிகாரிகள் கதிர் ஆனந்திடம் இருந்து ஒப்புதல் மெயில் வந்த பிறகு கதிர் ஆனந்த் ஆதரவாளர்களுடன் அதாவது 3 பேருடன் மதியம் 2 மணிக்கு சோதனை தொடங்கியது. இதனை அடுத்து கதிர் ஆனந்த் வீடு முழுவதும் சோதனை மேற்கொண்ட நிலையில அறைகளுக்கான சாவிகள் இல்லாததால் சுத்தி உளி கடப்பாறை கொண்டு சென்று சுத்தியின் மூலம் 2 அறைகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு சோதனை மேற்கொண்டனர். இதனால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. அதாவது மதியம் 2 மணிக்கு தொடங்கிய சோதனையானது அதாவது இன்று காலை 1:20க்கு முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து மேலும் சோதனை அதாவது கிறிஸ்டியான்பேட்டையில் உள்ள கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் சோதனை நடைபெற்று வருகின்றது. அதாவது கல்லூரி வளாகத்தில் வெளியே CRPF அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பில் இருந்து வருகின்றனர். மேலும் கல்லூரிக்கு வருபவர்கள் தொடர்ந்து சோதனைக்கு உட்பட்டு உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.